ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது இல்லைங்க, ஒரு ஸ்பெஷலான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலாவை பிரியாணி, காய்கறி சாதம், முட்டை சாதம், சப்பாத்திக்கு நீங்கள் பண்ணுற கிரேவி எல்லாத்துக்குமே இதை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 10 - 15 பல் பூண்டு, 3 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 10 மிளகு, கொஞ்சமாக மல்லித்தலை, 2 கொத்து கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம போட்டது எல்லாமே திரியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மசாலாவை நீங்கள் எந்த சமையலில் யூஸ் பண்ணாலும் சரிங்க, வெங்காயம் வதக்குன அப்புறம் இதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போன அப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மசாலாவை ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. இந்த மசாலா வச்சு நான் சமைச்ச 4-5 ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.